புதுச்சேரியில் சிறுமி கடத்தல் வழக்கில் லஞ்சம் பெற்ற புகாரில் உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரஃபீக் ஷர்மிளா தம்பதியினர். இவர்களது மகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காணவில்லை என வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஷர்மிளா புகார் அளித்துள்ளார். அப்பொழுது அங்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சரண்யா புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணை செய்ததில் கேரளாவை சேர்ந்த வாலிபர் ஷர்மிளாவின் மகளுக்கு இன்ஸ்டாகிராமில் பேசி பழகி அவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் வட மாநிலத்திற்கு அழைத்து சென்றிருப்பது தெரியவந்தது. இதனிடையே துபாயிலிருந்து புதுச்சேரி வந்த ஷர்மிளாவின் கணவர் ரஃபீக் காவல் நிலையம் சென்று தனது மகளை விரைந்து மீட்டு தர உதவி ஆய்வாளர் சரண்யாவிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியை மீட்க அசாம் மாநிலம் செல்ல வேண்டும், அதற்கு 10,000 ரூபாய் வழி செலவிற்காக தேவைப்படுவதாக கேட்டுள்ளார். இதற்கு ரஃபீக் தன்னிடம் 5,000 ரூபாய் தான் இருப்பதாக கூறி அதனை ஜிபே மூலமாக சரண்யாவிற்கு அனுப்பியுள்ளார். பின்னர் சரண்யா சக காவலர்களுடன் சென்று சிறுமியை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்து வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் ஜிபே மூலமாக பணம் பெற்ற ஸ்கிரீன்ஷாட்டுடன் அவரது குடும்பத்தினர் காவல்துறை தலைமையகத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே சரண்யாவின் கணவர் பாகூர் உதவி ஆய்வாளர் பிரபு 5,000 ரூபாய் பணத்தை ரஃபீக் ஜிபே எண்ணிற்கு அனுப்பியுள்ளார். மேலும் இந்த புகாரின் பேரில் போலீஸ் ஆஃப் போலீஸ் என்கிற துறை ரீதியான விசாரணை நடைபெற்று அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு அறிவுறுத்தியதின் பேரில் சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் புகார் பெற்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் அவரது கணவர் பிரபு மீது லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல்துறையைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி லஞ்ச புகாரில் வழக்கில் சிக்கியிருப்பது காவல்துறையினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.